தமிழ்நாட்டுக்கு ஜீரோ சொன்ன ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்காம பாஜகவுடைய கிளை செயலாளராக மாறியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறி இருக்கிறார். நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்றுகிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில ஒரு வித்தியாசமான போராட்டத்தை இப்போ அவர் அறிவிச்சிருக்காரு. பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 125 நாள் வேலை திட்டத்தை நாம தடுக்கிறோமா, அதுக்காக தான் போராட்டமா. அவர் முதல்ல அந்த சட்டத்தை பத்தி எதையாவது படிச்சாரா? அந்த சட்டத்தோட பேரை அவரால் சொல்ல முடியுமா? அப்படி இருந்தா அவருடைய அறிக்கையில அதை ஏன் குறிப்பிடல? 100 நாள் வேலை என்பது உரிமையா இருந்தபோது அப்ப 50 நாள் கூட பாஜக அரசு வேலை தரல. இப்ப எப்படி 124 நாள் கொடுப்பாங்க? இதுல என்னன்னா இனி மாநில அரசு தான் 40 விழுக்காடு நிதியை தரணும்னு வேற மாத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் பழனிசாமி அவளுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன சட்டம் என்ன திருத்தம் செஞ்சிருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியாம இவர் வந்தா 150 நாட்களுக்கு உயர்த்தோன்னு வேற அறிவிச்சிருக்கிறாரு. ஓனரை மிஞ்சின லேபரா இருக்காரு பழனிசாமி அவர்கள். இப்போ அவங்க கூட்டணியில் இருக்க ஒரு டிசைனை பாருங்க. அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு முதல்ல சசிகலா அவர்களை முதலமைச்சராக்க நினைச்சாங்க. அது முடியாம போன காரணத்தினால்தான் கூவத்தூர்ல வச்சு பழனிசாமி கொண்டு வந்தாங்க. தனக்கு பதவி கொடுத்தவங்களையே கட்சியிலிருந்து நீக்கினார் பழனிசாமி. போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரிஞ்சு நின்னாங்க. இப்போ அதுல பாதி பேர் பாஜக கூடவே திரும்ப வந்து சேர்ந்துகிட்டு இணைஞ்சிட்டாங்க. இப்போ இவங்க மொத்தத்துல மக்கள் நலனுக்காக கூட்டணி நடத்தல. இவங்களுக்குள்ள ஒரு மியூசிக்கல் சேர் தான் விளையாடுவாங்க. அது மாதிரி மியூசிக்கல் சேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க.